வணக்கம். வணக்கம். இது தேசிய தொலைக்காட்சி செய்திகள் உண்மையின் அடையாளம். நான் சாம்பவி குமாரலிங்கம். நான் இர்ஷாத் ஏகாதர். முதலில் தலைப்புச் செய்திகள். வரலாற்று சிறப்புமிக்க மகியங்கனை புனித பூமியின் அபிவிருத்தி தொடர்பான பேச்சுவார்த்தை ஜனாதிபதி தலைமையில். அனர்த்தங்கள் காரணமாக மூடப்பட்டிருந்த பாடசாலைகள் எதிர்வரும் திங்கட்கிழமை மீண்டும் ஆரம்பம். இலங்கை அபிவிருத்தி நிர்வாகத்தினால் நடத்தப்படவிருந்த பரீட்சைகள் ஒத்திவைப்பு. அனைத்து அபிவிருத்தி நடவடிக்கைகளின் போதும் சூழல் குறித்து கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று அமைச்சர் ரஞ்சித் சேம்பலாபிட்டிய வலியுறுத்தல். பிலிப்பீன்ஸின் தலைநகர் மணிலாவில் கசினோ நிலையம் ஒன்றில் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் ஒன்றில் 36 பேர் பலி. இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். 30 வருட கால கொடூர யுத்தத்தின் கசப்பான அனுபவங்களை நினைவுகூறும் அதேவேளை அவ்வாறான துன்பகரமான சம்பவங்களை மீண்டும் இடம்பெறாத வண்ணம் நடவடிக்கைகளை மேற்கொள்வது அனைவரதும் பொறுப்பு என்று ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். அரந்தலாவில் பிக்குமார்கள் படுகொலை செய்யப்பட்டு 30 ஆண்டுகள் நிறைவு செய்வதை முன்னிட்டு சங்கைக்குரிய ஹெகுட இந்திரசார தேரர் உட்பட பிக்குமார்களை நினைவுகூறுவதற்காக அரந்தலாவ சர்வதேச பௌத்த நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றியில் ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். 1987 ஆண்டு ஜூன் மாதம் பயங்கரவாதிகள் அரந்தலாவில் மேற்கொண்ட இந்த படுகொலை சம்பவத்தில் பிக்குமார்கள் 32 பேர் உயிரிழந்தனர். ஆந்தா உள்பத்த புண்ணியசார தேரர் மாத்திரம் அந்த சம்பவத்தில் உயிர் தப்பினார். அம்பாறையில் இருந்து கண்டி நோக்கி பிக்குமார்களை ஏற்றி சென்று கொண்டிருந்த பஸ் வண்டியை மறித்த பயங்கரவாதிகள் அரந்தலாவில் காட்டு பிரதேசத்துக்கு அதனை கொண்டு சென்று பிக்குமார்களை படுகொலை செய்தனர். இந்த படுகொலை தொடர்பாக நேரடியாக கருணா அம்மான் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது. எல்டிடி அமைப்பின் பிரதி தலைவராக இருந்த கருணா அம்மானுக்கு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உபதலைவர் பதவியையும் பிரதி அமைச்சர் பதவி ஒன்றையும் வழங்கியிருந்தார். சர்வதேச பௌத்த நிலையத்திற்கு வருகை தந்த ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன வழிபாடுகளில் ஈடுபட்டார். இதனை அடுத்து ஹெகுட இந்திரசார தேரர் உருவச்சிலைக்கு மலரஞ்சலி செலுத்தினார். ஹெகுட இந்திரசார ஞாபகார்த்த மண்டபத்தையும் ஜனாதிபதி திறந்து வைத்தார். படுகொலை செய்யப்பட்ட பிக்குமார்கள் நினைவாக நிர்மாணிக்கப்பட்ட தூபியையும் ஜனாதிபதி பார்வையிட்டார். இந்த புனித ஸ்தலத்திற்கு சூரிய சக்தியினால் மின்சாரம் வழங்கப்பட்டுள்ளது. அதனையும் ஜனாதிபதி திறந்து வைத்தார். எத்தகைய விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டாலும் தற்போதைய அரசாங்கம் அவ்வாறான துன்பகரமான செயல்களில் இருந்து நாட்டையும் மக்களை மீட்டெடுப்பதற்காக அனைத்து இன மக்களும் சகோதரத்துடனும் நல்லிணக்கத்துடனும் வாழக்கூடிய அமைதியான நாடொன்றை கட்டியெழுப்ப அர்ப்பணிப்புடன் செயற்பட வேண்டும் என்று ஜனாதிபதி குறிப்பிட்டார். ஜனாதிபதி தொடர்ந்து உரையாற்றுகையில் சகல இனங்களையும் மதங்களையும் சேர்ந்தவர்கள் மத்தியில் நல்லிணக்கத்தையும் பரஸ்பர புரிந்துணர்வை ஏற்படுத்தி நாட்டில் நிலையான சமாதானத்தை ஏற்படுத்த அரசு முன்னெடுக்கும் நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்குவது அனைவரினதும் கடமை பொறுப்பாகும். தீவிரவாதம், பேராசை என்பவற்றை முடிவுக்கு கொண்டு வந்து தாய்நாட்டின் எதிர்காலத்திற்காக சகோதர மனப்பான்மையுடன் அனைவரும் அணிதிரள வேண்டும். எமது நாட்டை இரத்தத்தில் ஊற வைத்த கடந்த 30 வருட கால கொடூர யுத்தத்தின் கசப்பான சம்பவங்கள் நினைவு கூறுவது போல் மீண்டும் அவ்வாறான நிகழ்வுகள் நாட்டில் இடம்பெறாத வண்ணம் அனைவரும் பொறுப்புடன் செயற்பட வேண்டும் என்று தெரிவித்தார். සංසුම්භාවය ඇති කරන්නයි. ජාතීන් අතර සමගිය ගොඩනගන්නයි. ඒ සඳහා මේ රටේ සෑම කෙනෙක්ම යම් කිසි කැපකිරීමක් කළ යුතු වෙනවා. සිංහල බෞද්ධ වේවා. அனர்த்த நிலைமைகள் காரணமாக மூடப்பட்டிருந்த பாடசாலைகள் எதிர்வரும் திங்கட்கிழமை மீண்டும் ஆரம்பமாகும் என்று கல்வி அமைச்சர் அகிலவிராஜ் காரியவசம் தெரிவித்துள்ளார். ஆனால் இடம்பெயர்ந்தவர்கள் தங்கியுள்ள முகாம்களாக பயன்படுத்தப்படும் பாடசாலைகள் தொடர்ந்து மூடப்பட்டிருக்கும். இது சம்பந்தமாக அமைச்சர் அகிலவிராஜ் காரியவசம் கருத்து வெளியிடுகையில் அனர்த்தத்தினால் மூடப்பட்ட பாடசாலைகளை மீண்டும் திறக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. அதன் அடிப்படையில் எதிர்வரும் திங்கட்கிழமை பாடசாலைகளை நாம் திறக்க அறிவித்தல்களை வழங்கியுள்ளோம். விசேடமாக மேல் மாகாணத்தின் சகல பாடசாலைகளும் சப்ரகம மாகாணத்தின் இடம்பெயர்ந்த முகாம்களாக பயன்படுத்தப்பட்ட 15 பாடசாலைகள் தவிர்த்த ஏனைய பாடசாலைகளும் திறக்கப்பட உள்ளன. தென் மாகாணத்தில் அனர்த்த முகாம்களாக பயன்படுத்தப்படும் 10 பாடசாலைகளும் மற்றும் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட 29 பாடசாலைகளும் தவிர்த்த ஏனைய பாடசாலைகளையும் எதிர்வரும் திங்கட்கிழமை திறக்க தீர்மானித்துள்ளோம் என்று அமைச்சர் தெரிவித்தார். நிதி மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் மங்கள சமரவீர ஊடகத்துறை அமைச்சில் இன்று கடமைகளை பொறுப்பேற்றார். நிதி மற்றும் ஊடகத்துறை பிரதி அமைச்சர் லசந்த அழகவண்ண, தொழில் தேர்ச்சி மற்றும் தொழில் அபிவிருத்தி பயிற்சி பிரதி அமைச்சர் கருணாரத்ன பர்ணவிதான, நிதி அமைச்சின் செயலாளர் கலாநிதி RHS சமரதுங்க உட்பட பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். இதனை அடுத்து அமைச்சர் மற்றும் பிரதி அமைச்சர் அமைச்சு அதிகாரிகள் மத்தியில் உரையாற்றினார்கள். අපේ රටේ මේ ප්‍රධානතම අමාත්‍යාංශයේ
මේ වගකීම බාර අරගෙන நிதி மற்றும் ஊடகத்துறை பிரதி அமைச்சர் லசந்த அழகேவண்ண கருத்து வெளியிடுகையில் සතුටු වෙනවා. முக்கியமான அமைச்சு ஒன்றில் கடமை பொறுப்பேற்க முடிந்தமை தொடர்பாக பெரிதும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் எமக்கு வழங்கப்பட்ட இந்த பாரிய பொறுப்பை சிறந்த முறையில் முன்னெடுத்து செல்லவும் அதனை பொதுநோக்கம் ஒன்றுக்காக பயன்படுத்தவும் நடவடிக்கை எடுப்போம். இதற்காக இந்த நிறுவனத்தில் பணியாற்றும் அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். இதன் மூலம் எமது இலக்குகளை வெற்றிகரமாக அடைய முடியும். எமது அனுபவங்கள் மற்றும் திறமைகளை இந்த இலக்கை அடைவதற்காக பயன்படுத்திக் கொள்ள முடியும். அந்த இலக்கை அடைவதற்கு நாம் அனைவரும் குழுவாக இணைந்து செயற்பட வேண்டும் என்று தெரிவித்தார். நிதி மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் மங்கள சமர வீர கருத்து வெளியிடுகையில், நாட்டில் ஒரு தீர்க்கமான கட்டத்தில் ஊடகத்துறை அமைச்சின் பொறுப்பினை ஏற்றுள்ளேன். கடந்த 2015 ஆண்டு ஜனவரி மாதம் 8ஆம் தேதி எமது நாட்டில் வாழும் வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு மற்றும் மலையக மக்கள் நாட்டில் மீண்டும் ஜனநாயகத்தை ஏற்படுத்துவதற்காக தமது வாக்குகளை வழங்கி இருந்தனர். நல்லாட்சி அரசாங்கம் ஒன்றை ஏற்படுத்தி தாம் இழந்திருந்த ஜனநாயகத்தையும் அபிவிருத்தியும் மீண்டும் பெற்றுக்கொள்ள அவர்கள் திடசங்கற்பம் பூண்டுள்ளனர். அப்போதைய ஆட்சியாளர்கள் குடும்ப ஆட்சியை நிலைநாட்டுவதற்காக பாராளுமன்றத்தில் பல சட்ட திருத்தங்களை கொண்டு வந்தனர். ஏகாதிபத்திய ஆட்சியை ஏற்படுத்துவது அவர்களது நோக்கமாக இருந்தது. ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன இன்று 2 பிரதான கட்சிகளையும் இணைத்து தேசிய அரசாங்கம் ஒன்றை ஏற்படுத்தியுள்ளார். பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவும் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவும் தாம் அந்த பதவிகளை பொறுப்பேற்ற நாள் தொடக்கம் எமது நாட்டை உலகில் பிரகாசிக்கும் ஒரு ஜனநாயக நாடாக மாற்ற நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். நல்லிணக்கம் என்றால் எமது நாட்டில் வாழும் சிங்கள, தமிழ், முஸ்லிம், மலே, பேக்கர் மக்களுக்கு தமது தனித்துவங்களையும் பாதுகாத்துக் கொண்டு இளைஞர்கள் என்ற சிந்தனையுடன் வாழக்கூடிய நாடொன்றை உருவாக்குவதாகும். எமது நாட்டை இந்து சமுத்திரத்தின் கேந்திர நிலையமாக மாற்றும் போது இதன் மூலம் நன்மை அடைபவர்கள் அன்னத்திற்கு வாக்களித்தவர்களோ யானைக்கு அல்லது கைக்கு வாக்களித்தவர்களோ மாத்திரமல்ல, அனைவரும் நன்மை அடைய முடியும். எம் மீது வசைப்பாடி ஊர்வலம் சென்று அரசின் செயற்பாடுகளை சீர்குலைக்க முயற்சிக்கும் கட்சியினரின் ஆதரவாளர்களுக்கும் எமது நல்லாட்சி மூலம் நன்மைகள் கிடைக்கும். எனவே அரசின் இந்த இலக்கை சீர்குலைக்க எவருக்கு முயற்சிக்க கூடாது, ஏனெனில் இது அரசியல் சார்ந்த விடயமல்ல. குறைபாடுகள், ஊழல்கள் இருந்ததாக கூறி எவரையும் வதைக்கப் போவதில்லை. ஆனால் நல்லாட்சியை சீர்குலைக்க முயற்சிப்பவர்களின் செயற்பாடுகளை நாம் கைகட்டி சிரித்துக் கொண்டு பார்த்திருக்க மாட்டோம். அரசாங்கம் ஏதேனும் தவறுகளை விட்டால் நியாயமான முறையில் விமர்சிக்கலாம். ஜனநாயகம், நல்லிணக்கம், அபிவிருத்தி மற்றும் மிதவாத கருத்துக்களுக்கு மதிப்பளிப்பது எமது அரசின் நோக்கம் என்று குறிப்பிட்டார். அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட மக்களின் நலன்புரிக்காக அரசாங்கம் இதுவரை 16,65,41,000 ரூபாவை வழங்கியுள்ளது. அந்த நிதி அனர்த்த முகாமைத்துவ அமைச்சின் கீழ் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பிரதேச செயலாளர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. காலி மாவட்டத்தில் 4 முகாம்களில் தற்போது 253 பேர் மாத்திரமே உள்ளனர். பாதிக்கப்பட்டவர்களுக்கு உலர் உணவுப் பொருட்கள் வழங்கப்படுகின்றன. தற்போது அங்குள்ள மக்களுக்கு மெத்தைகள், ஆடைகள், மின்குமிழ்கள், வீட்டு தளபாடங்களே தேவைப்படுகின்றன. அவற்றை மாவட்ட செயலகங்களுக்கோ அல்லது பிரதேச செயலகங்களிலோ கையளிக்க முடியும். வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட வீடுகள், வர்த்தக நிலையங்களை துப்புரவு செய்யும் பணிகள் இடம்பெறுகின்றன. அமைச்சர் பி ஹரிசன் இந்த நடவடிக்கைகளை பார்வையிட்டார். வெள்ளம் போன்ற அனர்த்தங்களின் போது நிவாரண சேவைகளை நடைமுறைப்படுத்துவதற்கு புதிய செயற்திட்டம் ஒன்று அனர்த்த முகாமைத்துவ அமைச்சினால் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் கடற்படையினர் நிர்மாணிக்கப்பட்ட 100 படகுகள் வெள்ள அனர்த்த இடம்பெற்ற பிரதேசங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. குறிப்பிட்ட படகு அனர்த்த முகாமைத்துவ அமைச்சில் இன்று அறிமுகப்படுத்தப்பட்டது. இது இலங்கை கடற்படையினரால் உருவாக்கப்பட்ட ஒன்றாகும். விசேடமாக உருவாக்கப்பட்ட இந்த படகு வெள்ள நிலைமைகளின் போது நிவாரண உதவிகளை விரைவாக மேற்கொள்ளக்கூடிய வகையில் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. சூரிய சக்தியினால் இயங்கக்கூடிய மின்கலங்கள் மூலம் மின் விளக்குகள் பொருத்தப்பட்டுள்ளன. இரவு நேர நிவாரணப் பணிகளுக்கு ஏற்ற வகையில் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. அவசர நிலைமைகளின் போது தொலைபேசி அழைப்புகளை மேற்கொள்ள முடியும். படகு 4 லட்சம் ரூபாய் நிதியில் நிர்மாணிக்கப்பட்டுள்ளதாக கடற்படையினர் தெரிவித்துள்ளனர். இந்த படகுகளுக்காக விசேட அபாய சமிஞ்சைகளும், ஒலிக்கட்டமைப்பும், உயிர்காப்பு அங்கி போன்ற வசதிகளும் அடங்குகின்றன. இவ்வாறான படகுகளை கடற்படையினரிடமிருந்து கொள்வனவு செய்யுமாறு படகுகளை பார்வையிட்ட போது அனர்த்த முகாமைத்துவ அமைச்சர் அனுர பிரியதர்சன யாப்பா அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கினார். உலக உணவு வேலை திட்டத்தின் இலங்கைக்கான பணிப்பாளர் ஃப்ரண்ட் ஆஃப் பாட்டனும் இதன்போது கலந்து கொண்டார். லஞ்ச ஊழல் விசாரணை குழு இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனத்தின் முன்னாள் தலைவர் விமல் ரூபசிங்க மற்றும் முன்னாள் பணிப்பாளர் நாயகம் சந்திரபால லியனகே ஆகியோருக்கு எதிராக கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் இன்று வழக்கு தாக்கல் செய்தது. அரசாங்கத்திற்கு 34,54,279 ரூபாய் நட்டத்தை ஏற்படுத்தியமை உட்பட 5 குற்றச்சாட்டுகள் இவர்கள் மீது சுமத்தப்பட்டுள்ளன.
2014 ஆண்டு டிசம்பர் 16 திகதி தொடக்கம் 2015 ஜனவரி மாதம் 15 திகதி வரையிலான காலப்பகுதிக்குள் ரூபவாகினி நிகழ்ச்சிகளை செய்மதி தொழில்நுட்பம் ஊடாக மத்திய கிழக்கு மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு ஒன் ஸ்ரீலங்கா அலைவரிசை ஊடாக ஒளிபரப்புவதற்காக இத்தாலியின் நோவா விஷன் சேட்டலைட் முகவர் நிறுவனத்திற்கு கேள்வி பத்திரங்களை கோராமலும் ஒப்பந்தங்களை செய்து கொள்ளாமலும் அந்த உரிமை வழங்கப்பட்டதன் மூலம் இந்த நட்டம் ஏற்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதற்கமைய விமல் ரூபசிங்க மற்றும் சந்திரபால லியனகே ஆகியோருக்கு ஜூலை மாதம் 7 திகதி நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளது. விளக்கமறியலில் உள்ள முன்னாள் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் அனுர சேனநாயக்கவுக்கு கொழும்பு நீதிமன்றம் இன்று பிணை வழங்கியது. பிரபல ரக்பி விளையாட்டு வீரர் வசீம் தாஜுதீனை படுகொலை செய்த சம்பவம் தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் அனுர சேனநாயக்கவை கைது செய்து விளக்கமறியலில் வைத்துள்ளது. இவருக்கு 1 லட்சம் ரூபாய் பிணையும் 50 லட்சம் ரூபாய் பெறுமதியான 3 சரீர பிணைகளும் விதிக்கப்பட்டன. வெளிநாட்டு பயணங்களும் தடை செய்யப்பட்டுள்ளன. இவர் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு வந்து ஒப்பமிட வேண்டும் என்றும் කටලියඩපටද ගේ විදෙස් ගමන් තහනම් කෙරුණු අතර ඔහුට සෑම ඉරු දිනකම අපරාධ පරීක්ෂණ දෙපාර්තමේන්තුව වෙත වාර්තා කරන ලෙසද නියෝග කරගෙන 2012 நவம்பர் மாதம் வெலிக்கடி சிறைச்சாலையில் இடம்பெற்ற குழப்ப நிலையின் போது 27 பேரை சுட்டு படுகொலை செய்தமை தொடர்பாக முறையான விசாரணை நடத்துமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை ஜூலை 7 திகதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. இந்த சம்பவம் இடம்பெறும் போது சிறைச்சாலையில் இருந்த சுதேஷ் சில்வா என்பவர் இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளார். இலங்கை அபிவிருத்தி நிர்வாக நிர்வாகத்தினால் நாளையும் நாளை மறுதினமும் நடத்தப்படவிருந்த தடைதாண்டல் பரீட்சைகள் பிற்போடப்பட்டுள்ளன. நாட்டில் நிலவிய மோசமான காலநிலை காரணமாக இந்த பரீட்சைகள் பிற்போடப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை பொறியியல் சேவை தடைதாண்டல் பரீட்சை எதிர்வரும் 10ஆம் தேதி நடைபெறும். இதேபோன்று இலங்கை நிர்வாக சேவையின் தடைதாண்டல் பரீட்சைகள், இலங்கை விஞ்ஞான சேவையின் தடைதாண்டல் பரீட்சைகள் மற்றும் இலங்கை வாஸ்து விஞ்ஞான சேவையின் தடைதாண்டல் பரீட்சைகள் எதிர்வரும் 11ஆம் தேதி இடம்பெறும். தொலைத்தொடர்புகள் ஒழுங்குபடுத்தும் ஆணைக்குழுவின் தொலைத்தொடர்பு அதிகாரி தரம் 2 பதவிக்கு இணைத்துக் கொள்வதற்கான போட்டி பரீட்சைக்கான அனுமதி அட்டைகள் பதிவு தபால் இடப்பட்டுள்ளதாக இலங்கை அபிவிருத்தி நிர்வாக நிறுவனம் அறிவித்துள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க மஹியங்கனி புனித பூமியின் அபிவிருத்தி தொடர்பான பேச்சுவார்த்தை ஒன்று ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தலைமையில் நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றது. புனித பூமி என்ற வகையில் சட்டரீதியான உரிமையை உறுதி செய்வது குறித்து இங்கு விசேட கவனம் செலுத்தப்பட்டது. புனித பூமிக்கு சொந்தமான எல்லைக்குள் வேறு நபர்களுக்காக காணிகளை வழங்குவது, அனுமதி பத்திரங்களை வழங்குவது உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் இடைநிறுத்துமாறு ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார். புனித பூமி மின்சார கட்டமைப்பு விரிவுபடுத்தல் உட்பட வீதி கட்டமைப்பை அபிவிருத்தி செய்வது குறித்தும் இங்கு விரிவாக ஆராயப்பட்டுள்ளது. இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனத்தினால் முன்னெடுக்கப்பட்டுள்ள பிள்ளைகளை உயிர்போல் காப்போம் என்ற சமூக நற்பணி வேலை திட்டத்தின் மூலம் அனர்த்தத்திற்கு உட்பட்ட பிரதேசங்களின் பிள்ளைகளுக்காக பாடசாலை உபகரணங்களை சேர்க்கும் பணிகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. நன்கொடையாளர்களுக்கு பாடசாலை உபகரணங்களை இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனத்திற்கு கொண்டு வந்து கையளிக்க முடியும். நிறைவுறாத கருணை என்ற சமூக நற்பணி வேலை திட்டம் பிள்ளைகளை உயிர்போல் காப்போம் என்ற தொனிப்பொருளில் தேசிய தொலைக்காட்சியினால் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த வேலை திட்டத்திற்கு பொருட்கள் தொடர்ந்தும் சேகரிக்கப்படுகின்றன. பாதிக்கப்பட்ட பிள்ளைகளின் கல்வியினை மீள கட்டியெழுப்புவதே தேசிய தொலைக்காட்சியின் நோக்கமாகும். பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக அபியாச புத்தகங்கள், பென்சில், பேனை, பாதணி, நீர் போத்தல்கள் உட்பட கல்வி உபகரணங்கள், படுக்கை விரிப்பு உட்பட உபகரணங்களை தேசிய தொலைக்காட்சிக்கு கொண்டு வந்து கையளிக்குமாறு நன்கொடை கேட்டுள்ளது. நாட்டில் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் மண் சரிவுகளினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் ஆலடிவேம்பு பிரதேச செயலகத்தினால் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. ஆயிடுவேம்பு பிரதேச செயலாளர் வி ஜெகதீசனின் பணிப்புரைக்கு அமைவாக பிரதேச உதவி செயலாளர் டி கஜேந்திரன் தலைமையிலான அலுவலக உத்தியோகத்தர்கள் நிவாரணப் பணியை முன்னெடுத்தனர். மனிதாபிமான பணிக்கு பிரதேச மக்களின் தமது நிவாரணப் பொருட்களை வழங்கினார்கள். 8 லட்சம் ரூபாய் பெறுமதியான பொருட்கள் மாவட்ட செயலகத்தில் நேற்று ஒப்படைக்கப்பட்டன. இரணிமடு குளத்தின் நீரை பயன்படுத்தி தீர்மானிக்கப்பட்ட அளவை விடவும் மேலதிகமாக விதைக்கப்பட்ட நெல் வயல்கள் அதிகாரிகளினால் இன்று அளிக்கப்பட்டுள்ளன.
இந்த ஆண்டு இரணைமடு குளத்தின் நீரின் மூலம் 890 ஏக்கர் சிறுபோக நெற்செய்கை மேற்கொள்வதென தீர்மானிக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் 22 விவசாய அமைப்புகளுக்கு வயல்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டன. எனினும் தீர்மானிக்கப்பட்ட அளவை விட சட்டவிரோதமான முறையில் 280 ஏக்கர் நெற்பயிர்ச்செய்கை மேலதிகமாக பயிரிடப்பட்டமை கண்டுபிடிக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் தொடர்ச்சியாக நீரை விநியோகிக்க முடியாது என்பதனால் சட்டவிரோதமான முறையில் பயிரிடப்பட்டிருந்த 280 ஏக்கரில் 47 ஏக்கர் முதற்கட்டமாக அளிக்கப்பட்டுள்ளன. இதற்கு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் அனுமதியும் பெறப்பட்டிருந்தது. மட்டக்களப்பு வாவிகளில் மேற்கொள்ளப்பட்ட திடீர் சுற்றி வளைப்பின் போது 15 லட்சம் ரூபாய் பெறுமதியான சட்டவிரோத வலைகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக கடற்றொழில் திணைக்கள மட்டக்களப்பு மாவட்ட உதவிப்பணிப்பாளர் ருக்ஷான் ஸ்ரீகுருஸ் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு காத்தாங்குடி, வெள்ளாவளி, பங்குடாவளி, வலையிரவு, களுவாஞ்சிக்குடி, மங்கிக்கட்டு, கண்ணங்குடா, ஆரையம்பதி உட்பட பல பகுதிகளில் காணப்படும் வாவிகளில் இந்த சுற்றுவளைப்பு தேடுதல்கள் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சுற்றுவளைப்பு தேடுதல்களுக்கு போலீசாரினதும் கடற்படையினதும் உதவிகள் பெறப்பட்டுள்ளன. யாழ்ப்பாண மாவட்ட தேர்தல் அலுவலகத்தின் ஏற்பாட்டில் உலக வாக்காளர் தின நிகழ்வுகள் நேற்று இடம்பெற்றுள்ளன. மாவட்ட செயலகமும் இதற்கு தமது அனுசரணையை வழங்கியிருந்தது. வாக்காளர்களின் உரிமைகளுக்கான வாக்களிப்பு எனும் தொனிப்பொருளில் உலக வாக்காளர் தினம் அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் மாவட்ட உதவி தேர்தல் ஆணையாளர் வி. அகிலன் தலைமையில் நிகழ்வுகள் இடம்பெற்றன. இந்த நிகழ்வில் மாவட்ட அரசாங்க அதிபர் என். வேதநாயகன் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். அனைத்து இனத்தவர்களும் ஒன்றுபடுவதன் மூலம் ஒற்றுமை உலகிற்கு எடுத்தியம்ப வேண்டும் என ராஜாங்க அமைச்சர் வி. ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மக்கள் கலை இலக்கிய ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் தமிழ் இணையதள முதல் பதிவேற்ற நிகழ்வு கண்டியில் இடம்பெற்றது. இந்நிகழ்வில் பிரதம அதிக ராஜாங்க அமைச்சர் கலந்து கொண்டார். நாவலப்பிட்டி கதிர் வேலாயுத சுவாமி ஆலயத்தின் அறங்காவலர் எம். ஸ்ரீகாந்தன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் வெள்ள அனர்த்தத்தினால் உயிரிழந்தவர்களுக்கு 2 நிமிட மௌனாஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் கலைத்துறையினர் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். எல்லா மக்களுக்கும் சமத்துவம், சமநிலை பேணப்பட வேண்டும் என்பது எல்லோருடைய கருத்தாகும். ஆகவே அதன் அடிப்படையில் இன்று ஜனாதிபதி அவர்களும் பிரதம மந்திரி அவர்களும் தங்களுடைய இந்த அமைச்சரவை மாற்றத்தில் கூட ஒரு நல்ல விஷயங்களை செய்திருக்கின்றார்கள். எந்த விதமான மனக்கசப்பன்றி இணங்கக்கூடிய வகையிலே இதை செய்திருக்கின்றார்கள். அது ஒரு நல்ல விஷயம். எதிர்காலத்தில் இவ்வாறான விஷயங்கள் செய்வதன் மூலமாக மக்களிடையே ஒரு சமத்துவத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு சந்தர்ப்பம் அமைகின்றது. ஆகவே இதை நாங்கள் தொடர்ந்து செல்வதற்கு, இதையெல்லாம் கொண்டு செல்வதற்கு எங்களுக்கு நல்ல வாய்ப்பு இந்த இணையதளங்கள். வவுனியா வடக்கு பிரதேச சபையினால் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட கலாசார மண்டபம் வைபவ ரீதியாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. வவுனியா வடக்கு பிரதேச சபை செயலாளர் கே. சத்யசீலன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வின் போது பாராளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன் இந்த கட்டடத்தை திறந்து வைத்தார். இந்த கட்டடத்தை அமைக்க 8 மில்லியன் ரூபாய் நிதி செலவிடப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் வடமாகாண சபை உறுப்பினர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். அனைத்து அபிவிருத்தி செயற்றிட்டங்களும் சூழலுக்கு ஏற்ற வகையில் மேற்கொள்ளப்பட வேண்டியது அத்தியாவசியமானது என அமைச்சர் ரஞ்சித் சேம்பலாப்பிட்டிய தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக சிறிய நீர் மின் உற்பத்தி நிலையங்கள் அமைக்கப்படும் போது வன பாதுகாப்பு குறித்து கவனம் செலுத்துவது அத்தியாவசியமாகும் எனவும் அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். தேத்துக்கல கடுப்பகான சிறிய நீர்மின் உற்பத்தி நிலையத்தை அமைக்கும் ஆரம்ப வைபவத்தில் நேற்று கலந்து கொண்ட போது அமைச்சர் இந்த விடயங்களை குறிப்பிட்டுள்ளார். அமைச்சர் இங்கு கருத்து தெரிவிக்கையில், காலநிலையில் சில மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. மனிதனுக்கும் சூழலுக்கும் இடையில் ஏற்பட்ட முரண்பாட்டின் விளைவாகவே இவ்வாறான காலநிலை மாற்றம் அடைந்துள்ளது. எனவே சூழலை பாதுகாக்கும் செயற்திட்டத்தை நாம் அனைத்துடனும் தொடர்படுத்த வேண்டிய தேவை உள்ளது. வேறுவேறாக சென்று சூழல் பாதுகாப்பு நடவடிக்கைகளை ஒவ்வொரு இடத்திலும் செய்வதிலும் பார்க்க நாமே எமது செயற்திட்டத்தில் செயற்பட வேண்டும். இது தொடர்பாக சிறிய நீர்மின் உற்பத்தி நிலைய முகாமையாளரிடம் நாம் கோரிக்கை விடுத்துள்ளோம். இதனை ஒரு சட்ட ரீதியாக கையாள நாம் எதிர்பார்த்துள்ளோம். சிறியதொரு நீர்மின் உற்பத்தி நிலையத்தை நிர்மாணிக்கும் போது பாதுகாக்கப்பட வனப்பகுதியை உருவாக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார். மட்டக்களப்பு பெரிய கல்லாறு ஸ்ரீ சிவசுப்பிரமணிய ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக பெருவிழா வெகு விமர்சையாக இடம்பெற்றுள்ளது. பெரிய கல்லாறு ஸ்ரீ சிவசுப்பிரமணிய ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக பெருவிழாவை முன்னிட்டு கடந்த வெள்ளிக்கிழமை முதல் கிரிகைகள் ஆரம்பமாகியிருந்தன. இதன்போது எண்ணெய் காப்பு சாத்தும் நிகழ்வும் இடம்பெற்றது. நேற்று காலை விநாயகர் வழிபாட்டுடன் கிரிகைகள் ஆரம்பமாகின. சுபவேளையில் கும்பாபிஷேக பெருவிழா சிறப்பாக இடம்பெற்றது.
வெளிநாட்டுச் செய்திகள் தொடர்கின்றன. பிலிப்பைன்ஸின் தலைநகர் மணிலாவில் அமைந்துள்ள காசினோ நிறுவனத்தின் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் 36 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆயுதம் தரித்தவர் காசினோ நிறுவனத்திற்கு தீ வைத்ததன் காரணமாக ஏற்பட்ட மூச்சுத் திணறலால் அதிகளவிலானோர் உயிரிழந்துள்ளனர். கைத்துப்பாக்கியொன்றை ஏந்திய வண்ணம் வேர்ல்ட் மணிலா காசினோ நிறுவனத்திற்குள் நேற்று ஊடுருவிய நபர் இந்த துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டதன் பின்னர் தீ வைப்பை மேற்கொண்டுள்ளார். இவர் காசினோ நிறுவனத்தில் காணப்பட்ட சில மேசைகளுக்கும் தீ வைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன் காரணமாக ஏற்பட்ட புகை மூட்டத்தினால் அதிகமானோர் மூச்சு திணறி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தாக்குதலை அடுத்து ஹோட்டல் அறையொன்றுக்குள் சென்ற தாக்குதல்தாரி தன்னைத்தானே தீமூட்டி தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இந்த தாக்குதலுக்கான பொறுப்பை ஏற்பதாக IS பயங்கரவாதிகள் தெரிவித்துள்ளனர். இதுவரை மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின்படி இது கொள்ளை முயற்சி எனவும் பயங்கரவாத தாக்குதல் அல்லவெனவும் பிலிப்பைன்ஸ் பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சூரியனை ஆராயும் முதலாவது செயற்பாட்டு நடவடிக்கையை நடைமுறைப்படுத்துவதற்கு நாசா விண்வெளி மையம் தயாராகி வருகின்றது. இந்த செயற்பாட்டு நடவடிக்கைக்கு த பாக்கர் என பெயரிடப்பட்டுள்ளது. சூரியனுக்கு வெளியே காணப்படும் வாயு கோளத்தினுள் நேரடியாக விண்வெளியோடம் ஒன்றை செலுத்துவது முதலாவது சந்தர்ப்பம் இதுவாகும். நாசா விண்வெளி மையத்தின் இந்த செயற்பாடுகள் தொடர்பாக விளக்கம் அளிக்கப்பட்டுள்ள முதலாவது சந்தர்ப்பம் இதுவாகும். சூரியனில் இருந்து வெளிப்படுத்தப்படும் காற்றின் தன்மைகள் தொடர்பாக எதிர்ப்பு கூறல்களை வெளியிட பாக்கர் என்னும் விஞ்ஞானியின் பெயரில் இத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. செய்திகளின் நிறைவாக சாராம்சம். வரலாற்று சிறப்புமிக்க மஹியங்கனை புனித பூமியின் அபிவிருத்தி தொடர்பான பேச்சுவார்த்தை ஜனாதிபதி தலைமையில். அனர்த்தங்கள் காரணமாக மூடப்பட்டிருந்த பாடசாலைகள் எதிர்வரும் திங்கட்கிழமை மீண்டும் ஆரம்பம். இலங்கை அபிவிருத்தி நிர்வாக நிறுவனத்தினால் நடத்தப்படவிருந்த பரீட்சைகள் ஒத்திவைப்பு. அனைத்து அபிவிருத்தி நடவடிக்கைகளின் போதும் சூழல் குறித்து கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று அமைச்சர் ரஞ்சித் சியம்பலா பிட்டிய வலியுறுத்தல். பிலிப்பைன்ஸின் தலைநகர் மணிலாவின் காசினோ நிலையம் ஒன்றில் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் 36 பேர் பலி. இத்துடன் இன்றைய தேசிய தொலைக்காட்சியின் செய்திகள் முடிவடைகின்றன. நாம் என்றும் உங்களுடன் இணைந்து உங்கள் விவகாரங்களை கவனம் செலுத்த காத்திருக்கிறோம் என்பதை மகளுடன் அறிய தருகிறோம். வணக்கம்.